ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வர வைப்பு. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 மைன் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் விமன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ மகளிர் உரிமை தொகை பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ல ஸோ இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ எங்க முதலாக தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா காஞ்சிபுரம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைவர் அண்ணாவினுடைய அந்த பிறந்த நாள் அன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். இது வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதனுடைய எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க பெர்மனண்டா இங்கே வந்து குடியுரிமை பெற்றவங்களாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் வந்து அந்த எலக்ட்ரிக் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு 3600 யூனிட்ஸ் கீழே இருக்கணும். அதே மாதிரி வெட்லேண்டாக இருந்தால் அவங்க கிட்ட 5 ஏக்கர் கீழே இருக்கணும். அதே மாதிரி ட்ரை லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா 10 ஏக்கர் கீழே இருக்கணும். ஸோ அதே மாதிரி இயர்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம் கீழே இருக்க வேண்டும். ஸோ இந்த நடைமுறைகளின் படிதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது 2023ஆம் ஆண்டு வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். டிஎம்கே கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக வந்துள்ள டிவிகேவும் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை மே 26 தொடங்க வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் நமக்கு கிளைமேட்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவினுடைய கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து விண்டர் சீசன், அடுத்ததா சம்மர் சீசன், நெக்ஸ்ட் வந்து சவுத் வெஸ்ட் மன்சூன், ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மன்சூன். ஸோ இப்படி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ விண்டர் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஜனவரி பிப்ரவரி இந்த சீசன்ல இருக்கும். சம்மர் சீசன் சொல்லும்போது நமக்கு மார்ச்ல இருந்து அந்த மே வரைக்கும் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து நமக்கு ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை அந்த காலகட்டத்தில் இருக்கும். நார்த் ஈஸ்ட் மன்சூன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும். ஸோ இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்தியாவை இப்படி எடுத்தோம் அப்படின்னா கேரளாவில் இங்கே இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் கட்ஸ் அப்படிங்கிற மலை வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈக்குவேட்டர் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். ஸோ நார்மலாக பிளானிட்டரி விண்ட்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு காற்று அதாவது இங்கே மிடில் ஈக்குவேட்டரில் ஒரு லோ ப்ரெஷர் உருவாகிறதுனால இந்த மாலிகுல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிக ஹீட்னால எவாப்ரேட் ஆகி மேலே போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த லேட்டிடியூட் 30 டிகிரி லேட்டிடியூட், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சவுத்தில் 30 டிகிரி லேட்டிடியூட். ஸோ இதில் வந்து கீழே இறங்கி அது ஃபர்தராக அந்த பூமியினுடைய அந்த கொரோலிஸ் ஃபோர்ஸ்னால மறுபடியும் இங்கே ஈக்குவேட்டரை பார்த்து வரக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னா விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்று பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் விண்ட்ஸ். ஸோ பெசிபிக் ஓஷன்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாய்ஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த காற்று வரும். ஸோ அந்த ஜூன் டைம்ல பார்த்தீங்கன்னா சன்னுடைய அந்த அப்பேரண்ட் மூமெண்ட் வந்து அதாவது அதிகப்படியான அந்த ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேட்டர்ல இருக்காது. கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் எர்த் வந்து டில்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த லோ ப்ரெஷர் ஆனது மேலே இருக்கும். ஸோ அதனால இப்படி வரக்கூடிய அந்த சவுத் ஈஸ்ட் மன்சூன் பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் எப்போவுமே காற்று பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரை பார்த்து தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ வரக்கூடியது ஈக்குவேட்டரை தாண்டி ஐசிடிசி அதாவது இன்டர் கன்வர்ஜென்ஸ் டிராபிக்கல் சோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அங்கிருந்து வரக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த காத்தும் இந்த சவுத் ஈஸ்ட் இந்த காத்தும் அதாவது ட்ரேடு விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காத்தும் இணையக்கூடிய இடம் தான் இந்த இன்டர் கன்வர்ஜென்ஸ் டிராபிக்கல் சோன் அப்படிங்கிறது. ஸோ சன்னுடைய அந்த அப்பரண்ட் மூமெண்ட்னால இந்த இன்டர் கன்வர்ஜென்ஸ் டிராபிக்கல் சோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே நோக்கி இருக்கும். அப்போ இங்கிருந்து வரக்கூடிய இந்த சவுத் ஈஸ்ட் மன்சூன் இந்த ஈக்குவேட்டரை தாண்டி இங்கே அரேபியன் சீல வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மாய்ஸ்சரை எடுத்துட்டு
இங்க இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இடிக்கும் போதுதான் அங்கேயே வந்து மேகங்கள் உருவாகி நமக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது ஜூன் மாசத்துல வந்து நமக்கு கரெக்டாக என்ன செய்யும்னா மழையை கொடுக்கும். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல் நினோ அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. ஸோ நார்மலா பெசிபிக் ஓஷன்ல இருந்தா அங்கிருந்து தான் நிறைய மாய்ஸ்சரை எடுத்துக்கிட்டு இந்த சவுத் ஈஸ்ட் மன்சூன் ஆனது இங்க வந்து அதுக்கப்புறம் ஈக்குவேட்டரை தாண்டும் போது வெஸ்ட் பார்த்து போறதுனால இது சவுத் வெஸ்ட் மன்சூனா மாறும். ஸோ இந்த எல் நினோ கண்டிஷன் அப்படிங்கிறது இங்கேருந்து வரக்கூடிய இந்த சவுத் ஈஸ்ட் காத்து அந்த பெசிபிக் ஓஷன்லயே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அதிகப்படியான லோ ப்ரெஷர் வந்து அங்கேயே உருவாகும். ஸோ அப்படி உருவாகும் போது இங்க வரக்கூடிய காத்து இங்க அதாவது இந்தியா பக்கம் வராம ஸோ வீக் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் அந்த பெசிபிக் ஓஷன் அதாவது அந்த லோ ப்ரெஷரை பார்த்து என்ன ஆகும்னா மூவ்மெண்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன் அதாவது அந்த காத்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரை இந்த இந்தியா பக்கம் எடுத்துக்கிட்டு வராம இருக்கும்போது நமக்கு இங்க என்ன இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான மழை பொழிவு வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி நார்மல் லினோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இந்தியாவுக்கு வந்து சவுத்து வெஸ்ட் மன்சூன்னால அதிகப்படியாக நமக்கு மழையை கொடுக்கும். ஸோ கேரளத்துல ஏன் வந்து நமக்கு இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கதான் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் வின்ஸ் ஈக்குவேட்டரை தாண்டி வரும்போது இங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மோதும் போதுதான் அங்க கிளவுட்ஸ் உருவாக்கி முதல்ல வந்து கேரளத்துக்கு மழை கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் இதனால கொஞ்சம் மழை கொடுக்கும். ஸோ போன வருடம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மே 24ஆம் தேதி தொடங்கி இருக்கும். ஸோ இந்த வருடம் மே 26ஆம் தேதி இந்த மழை தொடங்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் தொடங்கி நமக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதாவது இந்தியாவுக்கு வந்து மழையை கொடுக்கும். ஸோ 4 மாதங்கள் இருக்கும். அதே மாதிரி நாட்டினுடைய அந்த 70% மழை பொழிவை வந்து இந்த மழை தான் கொடுக்குது. ஸோ இங்க போகக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் விண்டு வந்து சவுத் வெஸ்ட் மன்சூனா போகும்போது இரண்டாக பிரியும். ஒன்று வந்து அரேபியன் சி பிரான்ச், அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காரோ காசி ஜேந்தியா இந்த ஹில்ஸ்ல வந்து படும்போது அங்கே வந்து கிளவுட்ஸ் உருவாக்கி மெகாலயில பார்த்தீங்க அப்படின்னா மவுசின்ராம் அப்படிங்கிற இடத்துல அதிகப்படியான மழையை வந்து இது கொடுக்கும். அதுவே இந்த அரேபியன் சி பிரான்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, கோவா இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து அதிக மழையை கொடுக்கும். ஸோ இங்க ராஜஸ்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரவலி ஹில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுத்து வெஸ்ட் வின்ஸுக்கு வந்து பேரலா இருக்கிறதுனால ராஜஸ்தானுக்கு வந்து மழை கிடைக்காது. ஸோ அதனாலதான் அது ட்ரையா இருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா காங்கோ குடியரசில் எபோலா தொற்று பரவும். ஸோ ஆப்பிரிக்கா நாடான காங்கோல பார்த்தீங்க அப்படின்னா எபோலா அப்படிங்கிற தொற்று வந்து பரவி இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது உடல் திரவங்கள் வழியாக மனிதர்களிடையே மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவினுடைய யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் உலக அளவில் அந்த நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதுல இருக்கக்கூடியதான் சிடிசி அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் சிடிசி இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எபோலா தொற்று நோயை தடுப்பதற்கான அந்த ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆந்திரத்தில் 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் ஆலை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில கவர் ஆகும். ஸோ ஆந்திர மாநிலத்தில் ரூபாய் 16,000 கோடி மதிப்பிலான 5ஆம் தலைமுறை இலகு ரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலை பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மற்றும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் புட்டர்பத்தியில் தான் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய டிஆர்டிஓ அதுவும் அதனுடைய கிளை அமைப்பான மேம்பாட்டு அதாவது ஏடிஏ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இவங்க இணைந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆலையை வந்து இதனுடைய அந்த 5ஆம் தலைமுறை இலகுரக போர் விமானங்களை வந்து தயாரிக்க போறாங்க. ஸோ இங்க போர் விமான கட்டமைப்பு தளம் அதே மாதிரி விமான பரிசோதனை நவீன மையமும் அமைய இருக்கு. அதே மாதிரி பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் ரூபாய் 480 கோடி முதலீட்டுல பாத்தீங்கன்னா இங்க வந்து கடலுக்கு அடியில் பாய்ந்து தாக்கும் டோர்பிடோ நீருக்கடியில் கண்காணிக்கும் இந்த அந்த ஆய்வு
விமானங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாரத் ஃபோர்ஜ் நிறுவனத்தின் கிளை நிறுவனம் அக்னி அஸ்திரா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா 1500 கோடி முதலீட்டில் எதிர்கால போர்களுக்கான அந்த நவீன ஆயுதங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கர்னூல், ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூல்ல பாத்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் 8 ட்ரோன் நகரத்தை உருவாக்கும் அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த இருக்காங்க. ஸோ இப்போ சூரத் நகரம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வைர நகரமா அது வந்து வைர நகரமா அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பெங்களூரை பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கர்னூல் பாத்தீங்க அப்படின்னா இனி உலக அளவுல இந்த ட்ரோன் மையமாக இது இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. அதே மாதிரி இது மட்டும் இல்லாம கர்னூலின் ஜோனாகிரி தங்க சுரங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் ஆண்டுல 600 கிலோ தங்கம், அதே மாதிரி 2ஆம் ஆண்டுல 1500 கிலோ தங்கமும் வந்து எடுப்பதற்கான அந்த திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது.